ஜஸ்ட் கைட் தர்மராஜாவின் அன்பு வணக்கங்கள். தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருக பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய திருத்தணி திருக்கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். சாலை மார்க்கமாக நாகர்கோவிலிருந்து 620 கிலோமீட்டர் தொலைவிலும், தொடர் வண்டி மார்க்கமாக 570 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக திருத்தணிக்கு 140 கிலோமீட்டர் தொலைவும், தொடர்வண்டி மார்க்கமாக 130 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நாங்கள் சாலை மார்க்கமாக சென்றடைந்தோம். திருத்தணி முருகன் கோயில் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பெற்று வரும் மிக முக்கியமான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். குன்றின் மேல் அமைந்துள்ள மிக பழமையான கோயில் 10ஆம் நூற்றாண்டில் சோழர் மற்றும் பாண்டிய மன்னர்களால் புனரமைக்கப்பட்டது. கட்டிடக்கலை, சிற்பக்கலை ஆகியவை சோழர் மற்றும் விஜயநகர மன்னர்களின் கலை வண்ணம் தென்படுகிறது. இவ் ஆலயத்தின் முக்கியமான திருவிழா நாட்கள் பிரம்மோற்சவம், கந்தசஷ்டி, தைப்பூசம் ஆகியவையாகும். தல புராணத்தில் சூரபத்மனை வீழ்த்திய இடமாக நம்பப்படுகின்றது. திருத்தணி குன்று திருமுருக பெருமானின் வீடாகவும் கருதப்படுகின்றது. திருத்தணி குன்று காடு, நீர்வீழ்ச்சி, பறவை, மிருகங்கள், குரங்குகள் ஆகியவை நிறைந்து கண்களுக்கும் மனதிற்கும் இனிமை பயப்பதாக அமைந்துள்ளது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக முடிக்காணிக்கை செய்வது சிறப்பாக நடைபெறுகிறது. இவ்வளவு பெருமைமிக்க பெரிய அழகான கோயிலை பக்தர்கள் ரசிப்பதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லை. பக்தர்களிடம் 100 ரூபாய் கட்டணம் பெற்று கூண்டுக்குள் அடைத்து வைக்கும் அறநிலையத்துறை தேவைதானா என்று எண்ணத் தோன்றுகின்றது. பக்தர்கள் நிம்மதியான சுவாமி தரிசனம் பெற வேண்டின் திருவிழா மற்றும் விடுமுறை நாட்களை தவிர்ப்பது நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.